சென்னையில் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் வசிக்கும் வீடற்றவர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி அவர்களின் வீடு ஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு தன்னை காண வந்திருந்த பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் கைகுலுக்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அங்கிருந்த கல்லூரி மாணவிகள் மடிக்கணினி மற்றும் பெண்களுக்கான திட்டங்களுக்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 3வது கடற்கரை சாலையில் உள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் வசிக்கும் வீடற்றவர்களுக்கு பொங்கல் பரிசுகளை அவர் வழங்கினார். மகிழ்ச்சியில் மூழ்கிய அவர்களிடம் கோரிக்கையை கேட்டறிந்து வசிப்பதற்கு வீடு ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்தார். எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்தாங்க, திடீர்னு எங்களுக்கு இந்த பரிசெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்த உடனே நாங்க வேற மினிஸ்டர் யாரும் வராங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு முதலமைச்சர் ஐயோ பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் சந்தோஷமா இருந்தது. அவரோட இந்த முறை கொண்டாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொங்கல் நேரத்தில் வந்து என் சொந்த வந்து யாரும் பார்க்க நான் நினைச்சேன். ஆனா எங்க அண்ணனும் நேரில் வந்துட்டாங்க. எங்க அண்ணா வந்து என்னோட பிறந்தவர் மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸ்டாலின் ஐயா வந்தோடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷமா வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனது உண்மையில ரொம்ப 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 ஐயாக்கு ரொம்ப நன்றி. பின்னர் சென்னை நேதாஜி சாலை நாராயண தெருவில் சாலையோரம் வசிக்கும் மக்களை முதலமைச்சர் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். துரை சுமதி தம்பதியரின் ஆண் குழந்தைக்கு வெற்றி என்று முதலமைச்சர் பெயர் சூட்டினார். அப்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடுகளை ஒதுக்கீடு செய்தமைக்காக முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். நாங்க வந்து காலங்காலமா ரோட்ல இருக்கிறோம். சிஎம் கிட்ட நாங்க சொன்னோம் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வேணும்னு. அதுவும் எங்களுக்கு ஸ்லம் ஏரியால அத்தனை பேருக்கும் எங்களுக்கு வீடு குடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு. ரொம்ப நன்றி. சிஎம் தான் அடுத்த தடையும் வரணும். ஐயா வந்த இருப்பாதான் எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துக்குது. கோடி புண்ணியம் அவருக்கு. எங்களுக்கு பொங்கல்ல இருந்து எங்களுக்கு மகளிர் உதவி தொகையில என் பிள்ளைங்க படிக்கிற எல்லா உதவியும் நீங்க பண்றீங்க. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் அன்பால் நிறைந்திட வேண்டும் அகிலம் என குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.